எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு விவகாரத்தில் மக்கள் நலனை காக்க மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன் உள்ளிட்ட உணவு உற்பத்தி தொழிற்கூடங்கள் எல்பிஜிக்கு பதிலாக மின் அடுப்புகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் மின்சார நுகர்விற்கு ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 2 மானியம் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மின் அடுப்புகள், மின் சூடேற்றிகளை கொள்முதல் செய்வதற்கு மானியத்துடன் கூடிய கடன் தமிழ்நாட்டில் 60,698 தொழிற்சாலைகள் எல்பிஜி, சிஎன்ஜி போன்ற எரிபொருட்களுக்கு மாற்றாக மண்ணெண்ணெய், ஆர்டிஎஃப், HSD, பயோமாஸ் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த மாதம் பொது விநியோக திட்டத்திற்கு கூடுதலாக 3,228 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ஆணையிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாநில அளவில் வணிக நிறுவனங்களுக்கு முறையாக எல்பிஜி சிலிண்டர் அளவீட்டினை ஒதுக்கீடு செய்து கண்காணிக்க தலைமைச் செயலாளர் கண்காணிப்பில் அரசு உயர் அலுவலர்கள் கொண்ட குழு அமைத்து எரிவாயு தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் முதல்வர் ஸ்டாலின் பட்டியலிட்டுள்ளார்.